ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்க, 2020 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2020 வந்து நிறைய விஷயங்கள் நம்ம எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணலாம், எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணால் நமக்கு ஒரு பெட்டரான ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு பெட்டரான விஷயமோ நம்மளால் அடைய முடியும். அண்ட் தென் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் நிறைய விஷயங்கள் நீங்களும் ப்ரிகாஷனாக இருக்க முடியும், உங்களால் மற்றவங்களாலையும் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க என்னெல்லாம் மொதல் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நியூஸ்லேயே கூட பார்த்துருக்கலாம். அண்ட் தென் சோஷியல் மீடியாஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு இடத்துலையாவது டேட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11/12/2020 அப்படின்னு இருந்துச்சுன்னா 11/12/20 அப்படின்னு நிப்பாட்டிட்டாதீங்க. ஃபுல்லாக இயரை 4 டிஜிட்ஸில் எழுதுங்க. 11/12/2020 அப்படின்னு சொல்லிட்டு இயரை மட்டும் கம்ப்ளீட்டாக 4 டிஜிட்டில் எழுதுங்க. ஏன்னா நம்ம 2 டிஜிட்டில் 20 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா 19, 18, 17 அவங்க என்ன டேட் வேணால் ஃபில்அப் பண்ணிட்டு அது மூலியமாக ஏதாவது மிஸ்யூஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு மொதல் டிப். அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறதுல தப்பு இல்லை. ஸோ அதான் ஒரு மொதல் டிப். ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்க வேண்டிய ஒரு டிப். நிறைய பேர் வந்து இந்த கேஷ்பேக்ஸ்க்காகவும் ஆஃபர்ஸ்க்காகவும் அமேசான் பே, கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது, ஆஃபர்ஸ் வாங்குறதுலேயும் தப்பு கிடையாது. பட் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், மிஸ்யூஸ் யாரும் பண்ணாத மாதிரி நம்ம எப்படி பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெக்வஸ்ட் மணி அப்படின்னா இன்னொருத்தவங்க உங்கள்கிட்டேருந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு பணம் அனுப்புறதுக்காக மட்டும்தான் யூபிஐ பின் தேவை. வேறு யாராவது உங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா உங்களுடைய யூபிஐ பின் அவங்களுக்கு தேவையில்லை. யூபிஐ பின்னுங்கிறது சாதாரணமான டிஜிட்னு எல்லாருமே நினைக்கிறாங்க, பட் சாதாரணமான டிஜிட் கிடையவே கிடையாது. அது வந்து உங்களோட ஏடிஎம் பின் மாதிரி. ஸோ எல்லாருக்கிட்டேயும் உங்களோட யூபிஐ பின்னை வந்து ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் மணி அப்படின்னு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, கூகுள் பேவாக இருக்கட்டும் இல்லை பேடிஎம், எந்த விதமான மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்லேயும் சென்ட் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெக்வஸ்ட் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இல்லை ரிசீவ் மணி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் ஆர் ரிசீவ் மணியில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா, வேறு யாராவது உங்களுக்கு பணம் அனுப்பட்டுமான்னு ரெக்வஸ்ட் பண்ணலை, அவங்களுக்கு பணம் வேணும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ரெக்வஸ்ட் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படின்னா என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அனுப்பணும்னா மட்டும்தான் உங்களோட யூபிஐ பின் தேவை. ஸோ மற்றவங்க யாராவது உங்களுக்கு அனுப்பணும்னா உங்களோட யூபிஐ பின் தேவையில்லை, யூபிஐ ஐடி இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலே போதுமானது. ஸோ இதை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூபிஐ சம்மந்தப்பட்ட மணி ட்ரான்ஸ்ஃபரோட கேம்பிளிங் நிறையா நடக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க. இதுதான் மூணாவது நம்ம கேட்டகரினே வச்சுக்கலாம், செல்ஃபோன்ஸ் இல்லை ஒரு புது கேட்ஜெட். ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து 2020 இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 2020 பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே அவங்களுடைய பெஸ்ட்டான ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா 2020 ஒரு டிக்கெட் முடிஞ்சு இன்னொரு டிக்கெட் ஆரம்பிக்குது. ஸோ ஏதோ ஒரு புது ஃபியூச்சர் ஆட் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி லான்ச் ஆன ஃபோன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஐஃபோன், ஒரு ஐஃபோன் தவிர வேறு எந்த ஃபோனாக இருந்தாலும், ரொம்ப பழைய ஃபோன் இல்லை இந்த வருஷம் லான்ச் ஆன ஃபோன் நீங்கள் புதுசாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் வெயிட் பண்ண முடியும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற ஃபோன் அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏப்ரல், ஜூன் வரைக்குமாவது வெயிட் பண்ணுங்கள். செம்மையான ஃபோன்ஸ்லாம் கண்டிப்பாக லான்ச் ஆகும். ஏதாவது ஒரு யூனிக் ஃபியூச்சர் இப்போ இருக்கிறத விட அடிஷ்னலாக கண்டிப்பாக லான்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஐஃபோன் வாங்குறதுனா தாராளமாக இப்போ 11 Pro, 11 Pro Max, 11 இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வாங்கலாம். செகண்ட் ஹேண்ட் ஐஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பேச வரலைங்க. நீங்கள் ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற ஃபோன் எந்த வித பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு ஃபோன் தேவையில்லை, இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபோனே அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்கு நல்லா இருக்கும்னா வெயிட் பண்ணிவிட்டு வாங்குறது பெட்டர். அது 10,000 இருந்தாலும் சரி, 1 lakh இருந்தாலும் சரி, கண்டிப்பாக யூனிக் ஃபியூச்சரோட ஏதாவது ஒரு கம்பெனியிலேருந்து நிறையா புது புது மாடல்ஸ் கண்டிப்பாக லான்ச் ஆகும். ஸோ உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சால் டெஃபினட்டாக அந்த 2020 வெயிட் பண்ணி வாங்குங்க, கெத்தாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ். ஸோ வெஹிக்கிள்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும்.
ஸோ இப்போதைக்கு BS6 இன்ஜின்ஸ் வந்து எல்லா பிராண்ட்லேயுமே கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. 2020 எடிஷன் நிறையா மாடலில் வரும், எல்லா பிராண்ட்லேருந்து வரும். ஸோ நீங்கள் வந்து BS6 இன்ஜின் இப்போ சில வண்டி மட்டும் BS6 இன்ஜின்லோட வந்திருக்கு. ஸோ ஸ்பெக்ஸ் பாருங்கள். BS6 இன்ஜின் நீங்கள் போகிறீங்க, புது வண்டி எடுக்கிறீங்க, BS6ஓட எடுக்கிறீங்கன்னா பெட்டர். ஸோ டூ வீலரை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அண்ட் தென் ஃபோர் வீலருக்கு வரேன். BS4 இன்ஜினையே வாங்கக்கூடாது அப்படின்னா வாங்கக்கூடாதுலாம் இல்லைங்க. பெரிய டிஃபரன்சஸ் ரெண்டுத்துக்கும் இல்லை. பட் நீங்கள் புதுசுன்னு எடுக்கிறீங்க, எதுக்கு BS4 வாங்கணும் BS6 லான்ச் ஆகும்போது? ஸோ உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சது. இன்னும் எல்லா மாடல்ஸ்லையுமே BS6 அவைலபிளாக கிடையாது, சில மாடல்ஸ் மட்டும்தான் BS6 வந்திருக்கு. ஸோ உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா BS6 இன்ஜின் வரும். என்னடா அது வெயிட் பண்ணுன்றான்னு சொல்லாதீங்க. ஸோ 2020னா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம், ஒரு மோட்டிவ் இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த வருஷம் வந்து BS6 இன்ஜின் சில மாடல்ஸில் மட்டுமே வந்திருக்கு. BS இல்லை, என்னால் BS4ஓட BS6 வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். BS4 ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் புது வண்டி கிடைக்குதுன்னா தாராளமாக எடுக்கலாம். மேஜர் டிஃப்ரென்ஸே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, புதுசுன்னு வாங்குறீங்க, BS4 BS6 இருக்குது, ரெண்டுத்துக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் நேம்லேயாவது அந்த அப்கிரேட் இருக்குல்ல. ஸோ அதனால தான் சொன்னேன். புதுசுன்னு வாங்குறது கொஞ்சம் நல்ல புதுசாகவே வாங்கினா என்னடா அது BS4 அப்படிம்பாங்க, அதை பற்றி தெரியாதவங்க. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் BS4 எடுத்தாலும் சூப்பர் தான், BS6 எடுத்தாலும் சூப்பர் தான். பட் BS6 இடுங்க, ஒரு ஆப்ஷனாக அது கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கும். ஏன்னா வண்டிங்கிறது டக்கு டக்குன்னு மாற்ற மாட்டோம், ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க. வாய் குளருது, சாரி. BS6 வண்டிங்கிறது ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக BS6 இன்ஜின் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சது சில இதில் பவர்லாம் கூட கம்மியாக இருக்கும். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அடுத்து ஃபோர் வீலர். இந்த டீசல் வண்டி நிறையா இதில் வந்து மேனுஃபேக்சரிங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோர் வீலர் இப்போ நிறையா கொடுத்து எடுக்கிறீங்க, நிறையா விலை போட்டு எடுக்கிறீங்கன்னா பெட்டர் கோ வித் பெட்ரோல். ஏன்னா பெட்ரோலில் உங்களுக்கு லைஃப்பும் நல்லாயிருக்கும், மைலேஜ் ஒன்று தான் அடி வாங்கும். நிறையா காசு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் இன்ஜின் வந்து உண்மையிலே பெட்டராக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெஷர்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டீசல் என்வரான்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு அடி தான். ஸோ கண்டிப்பாக சப்போஸ் டீசல் வெஹிக்கிள்ஸ்லாம் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய சிக்கலாகிடும். அப்படி பண்ண மாட்டாங்க, பட் சொல்கிறேன், ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஒன்றும் பண்ண முடியாது. பட் இனிமேல் புதுசாக எடுக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷான ஒரு கார் எடுக்க போகிறேன் அப்படின்னா பெட்ரோலில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்கும், பட் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ டெசிஷன் எடுக்கிறத ப்ராப்பரானுங்க. ஏன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் உங்களுடைய மணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஓரளவுக்கு சில விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேங்கிங் ஆப்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரிவென்டிவாக யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ புது டிகேட் ஆரம்பிக்குது. டிகேட்னா ஒன்றும் இல்லைங்க, 2001 to 2010ங்கிறது ஒரு டிகேட். அடுத்து 2010 to 2020ங்கிறது ஒரு டிகேட் ஆரம்பிச்சு இப்போ 20 to 30 இவ்வளோதான் டிகேட்டு. இதெல்லாம் எனக்கு தெரியாதாடானா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தில் ப்ரிவென்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கட்டும். நானும் புதுசாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏதோ ஒரு நிமிஷமாவது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர், குறிப்பாக Happyminutesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.